நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, கொடிமரம் நடுங்க. இந்தாடி முறைச்சோறு, மீனாட்சி அத்தைகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா. பாடி அம்மா பூவழகி. அம்மா முறைசோறு கொடுத்தமிச்சாங்க. முறைசோறு சாப்பிடலன்னா விரோதம் வரும்னு சொல்லுவாங்க. பாண்டி, நீதானே முறை மாப்பிள்ள, இந்தா நீதான் சாப்பிடணும். எனக்கு வேணாமா, வேணாம். சரி, நீ சாப்பிடலன்னா போ, உங்க அப்பா காது கொடுக்குறேன். ஐயோ, அப்பா எல்லாம் சாப்பிட கூடாது. நீ வேண்டாம் அத்தை, என் மேல இருக்கிற கோவத்துல நான் எச்சு துப்பி கொண்டு வந்தேன்னு சொல்லி அபாண்டமா பழி சொன்னாலும் சொல்லுவாரு. அடி சொல்லிடுவானா அவ? விட்டுருவானா நானு? கொண்டா. டேய், இப்ப நீ இதை சாப்பிடுறியா இல்ல நாங்க 2 பேரும் சாப்பிடுவா? முறை சோறுல விவகாரம் பண்ண கூடாதுடா, சாப்பிடு. சரி கொடுங்க, சாப்பிடுறேன். புடி, சாப்பிடு. தரது நான் தான் பாட்டி, தன்ராசு. ஏண்டா தன்ராஜு, காப்புக்கட்டி திருவிழாக்கு இல்லாம எங்கடா போன? நீ சாப்பிட வேண்டிய முரசோர பாண்டியில சாப்பிட வேண்டியது ஆயி போச்சு. பாண்டி சாப்பிட்டானா? அதை பார்த்து நீ சும்மாவா இருந்த? அவனும் மாமா முறை தானடா. என்னவா இருந்தாலும் கட்டிக்க போறவன்னா நான் சாப்பிட்டாதானே சரியா இருக்கும். என்னைக்கு நீ அவளை கட்டிக்க போறியோ அவ கையால 1 வா கஞ்சி குடிக்க போறணும். நானா மாட்டேன்றேன். ஊர்ல இவளோட சின்ன புள்ளையெல்லாம் குத்த வச்சுட்டாங்க. இவன் முதல்ல குச்சி வீட்டுல உட்காரட்டும், அடுத்த முகூர்த்தத்துல தாலி கட்டி இழுத்து கொண்டு வர மாட்டேன். அது வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்களோட பழகி காலத்தை போக்க வேண்டியதுதான். ஆமா, கூட வந்திருக்கிறது யாருடா? அதுவா பாட்டி, நம்ம பூச்சிப்பட்டி முருகேசன். கடைசி பஸ்ஸை தவற விட்டான். இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல தங்குறேன்னு சொன்னான். சரின்னு கூட்டு வந்துட்டேன். ஏண்டா முருகேசு, உங்க அப்பா நல்லா இருக்கானா? அவருக்கு என்ன, நல்ல சௌக்கியம் தான். ஏண்டா தன்ராசு, என்ன கெட்ட வாசனை வருது? கெட்ட வாசனையா? ஏன் பாட்டி, உனக்கு கண்ணுதான் சரியா தெரியாதுன்னா மூக்கு சரியா வேலை செய்யாதா? பேசாம சாப்பிட்டு பாடு. நீ வா முருகேசு, நம்ம உள்ள போலாம். அடி மாரியாத்தா, தெரியானா உனக்கு வேலை பின்னாலியா? யோ, இவன் என்ன பண்ணா தெரியுமாயா? இவன் மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு தினமும் இவன் பொண்டாட்டிய தூங்க விடாம சந்தோஷமா இருக்கிறாயா? இவன் மாட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அது சந்தோஷமா இருக்குமாயா? ஏடா, கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இந்த குடிகார நாயா 4 போடு போட்டாதான் சரியா வரும். என்ன சொன்ன? 4 போடா? நான் போட்டதே என்ன அவங்க தெரியுமாடா? டாய், அந்த வாய்ப்பு தனிப்பா என்ன பிரச்சனை? நான் சொல்றேன் பாண்டி, இந்த கழுத போன மாசம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்ல அரிசி பருப்பு ஹார்லிக்ஸ் எல்லாம் ஓசில வாங்கி சாப்பிடுறான். ஆனா மாட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்றான், ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேன்றான். இது எப்படி நியாயம் பாண்டி? அது பாண்டி, நான் சொல்றேன் சும்மாரியா அண்ணன். அது நான் எப்படி பண்ண நான் சொல்றேன், நீங்க வாங்கல. மாட்டுக்கு குடுப்பல்ல, குடுப்பன்னு சொல்லியா? குடுத்துறேங்க. இல்லன்னா வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் உதவுவேன். வாங்கல. முதல்ல துணி துவைப்போம். முதல்ல குளிப்போம், அதுக்கப்புறம் நேரம் துணியை துவைப்போம். ஏய், என்ன இங்க குளிக்கிற? கீழே போய் குளிரு. ஏய், என்ன அடிக்கிறீங்கற? நான் என்ன பொண்டாட்டியா? நான் இங்க தான் குளிப்பேன். போ. பூவழகே, பொம்பளைங்கன்னா நம்ம ஊர் வழக்கப்படி கீழே தாமா குளிக்கணும். ஏய், இப்ப இந்த வாய்க்கால போற தண்ணி எங்க முறைக்காக எங்க வயலுக்கு போறது? உங்க முறைக்காக தண்ணி விடுறப்போ நீ எங்க வேணாலும் குடி. மரியாதையா சொல்றேன், கீழே இறங்கி போய் குளிதி. வயலுக்குள்ள போனாதான் உங்க தண்ணி, வாய்க்கால போனா நாய் கூட நக்கி குடிக்கலாம். நான் இங்கதான் குளிப்பேன்.
ஏய் எகத்தாளமா பேசுற? எப்பா உங்க சண்டை நமக்கெல்லாம் வேணாம், நான் வரேன், நம்மளால விடுங்க. ஏய் மரியாதையா சொல்றேன், கீழே இறங்கி போய் குளிங்கடி. முடியாது. டேய் அந்த மதக போய் மூடுறா. சரிண்ணே. எப்படி வாய் சவடால பண்ற? வாங்கி போலாம். உன்னை என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ணுவ நீ? தலைகளை நின்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாதா? வச்சுக்கிறேன். வச்சுக்க. மூஞ்சி பாரு. பாரு. அப்பா. ஏய் இப்படி திரும்படி. ஆத்துக்கு துணி துவைக்க போனவ அத்தனை துணி அழுக்கோட கொண்டு வந்திருக்கே, எங்கடி ஆட்டம் போட்டு வர? பாண்டி இல்லம்மா பாண்டி, அந்த வயலுக்கு போற தண்ணியா எங்களை துவைக்க விடாம தடுத்துட்டாருமா. ஏய் பாண்டியனை பத்தி எனக்கு தெரியும்டி. நீ எதையாவது செய்யாம அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான். நீ என்னடி செஞ்ச? முகத்துக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சேம்மா. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சேங்கிற, முகத்துல ஒரு போட்டு மஞ்சளை காணோம். காலையில முழுசா கொண்டு போன மஞ்சள் கட்டியை கரைச்சு காலி பண்ணி கொண்டு வந்திருக்க. நீ என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும்டி. உன்னை உனக்கு ரொம்ப இடம் கொடுத்து போச்சு. ஒரு வேலை ஒழுங்கா செய்யறதுக்கு கஷ்டம் இல்ல? உன்னை புள்ளைய போட்டு அடிக்கிற? பாருங்கப்பா, நான் துணி துவைக்கல, நம்ம அடிக்கிறாங்க. ஏண்டி புள்ளைய துணி துவைக்க சொல்ற? வழக்கமா முனிய வருவாள்ல, அவனை துவைக்க சொல்லு. அது இல்லைங்க, அடுப்படையில கட்டிக்கிற சேலை எதுக்கு முனியங்கிட்ட போடுவானே, நாமளே துவைச்சுக்கலாமே தான் அவகிட்ட கொடுத்தேன். அதுவும் இல்லாம நாளைக்கு வேற வீட்டுக்கு வாழ போறவ வேலை வெட்டி பழகிக்கிட்டா அவளுக்கு தானே நல்லது. நீ ஒண்ணு வேலை வெட்டி பழகி கொடுக்க வேணா. என் புள்ளைய யாரு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். போடி உள்ள. போடி உள்ள. எங்களால முடியலடி. ஆஹா, என்கிட்ட எவ்வளவு வாங்கி தின்னுருப்பீங்க. ஒரு ஆளை முழுசா தூக்கணும். நல்லா இழுங்க. இழுங்கடினா. ஏய், அந்த கையில மரத்துல கட்டு. சுருக்கு கீழே போடுறி. அது மேல மண்ணை வாரி போட்டு சீக்கிரம் கொட்டு. துணியை காய போடுங்கடி. அந்த ஆள் வருது. நான் சொன்ன மாதிரி நடந்துக்குங்க. பாண்டியரே, என்ன வாக்கிய தண்ணியில குளிச்சா உங்களுக்கு பிடிக்கல. நாங்க பம்பு செட்ல குளிச்சிட்டு துணி துவைச்சு காய போட்டிருக்கோம். கவுத்து முடிச்சு அவுக்கவே முடியல. கொஞ்சம் அவுத்து தரீங்களா? ஏண்டி சரியான கூறுகிட்டவளா இருப்ப போல இருக்கு. முடிச்சு அவுக்கிறதுக்கு வேற ஒரு சரியான ஆம்பளையே கிடைக்கலையா? ஏய், கை தவுத்து ஆம்பளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடி. பாண்டி பாண்டி, அவகிட்ட என்ன பேச்சு? கைத்து முடிச்சாவத்தான் அவ வாய் தானா முடிக்கிறா. யாராவது என்ன காப்பாத்துங்களா? ஆலவெடி அசுரவெடி அத்தனையும் கேக்குதடி. பந்தலிலே பொடலங்கடி தொங்குதடி. பாத்துக்கிட்டியா? என்ன சொன்ன? நான் தலைக்கீழ தங்கணுமா? யார் தங்குறாங்க பாத்துக்கிட்டியா? இன்னைக்கு தான் பாண்டி அழகா இருக்கு. உங்க அம்மா கிட்ட சுத்தி போடுங்க. அடே ஞானே, அடே காப்பாத்துங்க, வாங்குறீங்க. நான் பாண்டிய, நீ நேரா நிக்கிற, மரம் தலைகீழா தொங்குது. ஐயோ, தண்ணிய போட்டாரா? கொஞ்ச நாள் அப்படித்தானே இருக்கு. நீங்க இந்த கைத்தை இழுத்தீங்கன்னா நானும் நேரம் ஆயிடுவேன், மரமும் நேரம் ஆயிடுவேன். இந்தாங்க. அப்படிங்கிற இல்லங்கண்ணே, எல்லாத்தையும் நிமித்திரம் பாரு. இல்லங்கண்ணே. அடே பாத்து, மெதுவா. ஐயோ, மெதுவாண்ணா, மெதுவா. அப்படியே அப்படியே நிமிரு.